Welcome to Talk and Mock YouTube channel. This is Ruthra Priyaa and the session is Banking Awareness Series episode 16. 2 new batches வந்து சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. If you are interested, get enrolled. Unacademy-லையும் 19th May-லேருந்து new batches are available. If you are interested, get enrolled. Unacademy Combat, which is on every Sunday 10 a.m. and offer available-ஆக இருக்குது. If you are interested, get enrolled. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் concepts of loan and advances. So loans and advances. Loans and advances are given by banks for various purposes such as home loans, நம்மளுக்கே தெரியும், personal loans, car loans, loans against securities of course கொடுப்பாங்க இல்லையா, நம்மளோட சர்டைன் செக்யூரிட்டிஸ்க்கும் கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர் லோன் நம்மளுக்கு தெரியும், கார்ப்பரேட் லோன் தெரியும், மார்ட்கேஜ் விச் இஸ் அடமானம் வைப்போம் இல்லையா, ஸோ அதுதான் மார்ட்கேஜ். ஸோ நம்ம நகை வீடு எது வேணாலும் வைப்போம், ஸோ மார்ட்கேஜ். இண்டெக்ஸ் ஆஃப் த லோன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா BPLR 2003 விச் இஸ் பெஞ்ச் மார்க் ப்ரைம் லெண்டிங் ரேட் அப்படின்றது பேர் தான் BPLR 2003ல் இந்த ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. ஸோ பெஞ்ச் மார்க் ப்ரைமரி லெண்டிங் ரேட், இட் இஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட் இன் நேச்சர். இட் ரிசல்டட் இன் ஒன் borrower getting a loan at lower interest than the other. இது வந்து MCLR மாதிரி இருக்கும், பட் பெஞ்ச் மார்க் ப்ரைம் லெண்டிங் ரேட் வந்து 2003ல் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஒரு borrower இப்போது என்னை வந்து இப்போ நான் தான் வந்து கடன் கொடுக்குறவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2% மட்டும் போதும் பந்தாப்பா அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். பட் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்றவங்க வந்து என்கிட்ட வேறு வழி இல்லாமல் காசு கேட்குறாங்க அப்படின்னா வேணும்ன்ட்டே நான் வந்து 9% 10% போடுவேன். ஸோ தேட் இஸ் டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் தான். RBI constructed a working group under the chairmanship of Sri Deepak Mohanty to review the rate. ஸோ இதில் எல்லா பேங்க்ஸுமே எல்லாருக்குமே ஹோம் லோன்னு யார் வாங்கினாலும் சரி இவ்வளோ தான் ரேட் இருக்கணும். பர்சனல் லோன் வாங்கினா 9% தான், ஏன்னா அதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக RBI வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒர்க்கிங் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணாங்க அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஸ்ரீ தீபக் மொஹந்தி to review the rate. The committee suggested changes to make credit pricing more transparent and submitted a report in 2009. ஏன்னா நீங்கள் வந்து சொல்லும்போதே ஹோம் லோனாப்பா, இப்போ நம்மளுக்கே தெரியும் ஹோம் லோனா இவ்வளோ தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பர்சனல் லோனா அது ரிஸ்க் ஜாஸ்தின்றதுனால 9% தான் அவன் கொடுப்பான், அதை போய் எதுக்கு வாங்கிட்டு வேறு வழி இல்லைன்னா வாங்கி தான் ஆகும். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஓகே பர்சனல் லோன்னா 9% தான் இன்ட்ரெஸ்ட் எந்த பேங்க்னாலும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இதுவே பண்ணாங்க. ஸோ அக்டோபர் 2009ல் அவங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. தட் இஸ் நம்ம வந்து கிரெடிட் ப்ரைஸிங் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பேஸ் ரேட் அப்போ தான் பேஸ் ரேட் வந்து எஃபெக்ட்டுக்கு வருது. ஸோ பேஸ் ரேட் 2003ல் வந்து we have seen that benchmark prime lending rate. ஸோ 2009ல் பேஸ் ரேட் வருது. ஸோ ஆஃப்டர் 6 years it is the interest rate below which the scheduled commercial banks will lend no loans to its customers. ஸோ இதுக்கு கீழே எந்த ஷெட்யூல்டு பேங்க்ஸும் கமர்ஷியல் பேங்க்ஸும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. லோனை வந்து அந்த ரேட்டுக்கு கீழே, இந்த பேஸ் ரேட்டுக்கு கீழே யாருமே கம்மி பண்ணிடக்கூடாது. அது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் 3.5 சம்திங் லைக் தட் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு லோனுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜாக மாறும். ஸோ பேஸ் ரேட் வந்து ஒவ்வொரு லோனுக்கும் மாறிட்டே இருக்கும், ரிஸ்க்கை பொறுத்து மாறிட்டே இருக்கும். Now all categories of loans are priced with reference to base rate only except some exceptions இருக்குது. ஸோ எல்லா லோன்ஸுமே வந்து இதில் இருக்குது. மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் calculating this base rate என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ்னால் காஸ்ட் ஆஃப் ஃபண்டு, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டு ரன் த பேங்க், ப்ராஃபிட், நெகட்டிவ் கேரி ஆன் CRR அண்ட் SLR. இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்றதை பார்த்து நம்ம எவ்வளோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டு ரன், ஏன்னா எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கணும், கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக் பில் கட்டணும், இன்டர்நெட் பில் கட்டணும். சப்போஸ் அந்த பர்டிகுலர் பிரான்ச் வந்து அவங்களோட பிரான்ச்சில் ரெண்ட் பே பண்ணணுன்னா அந்த ரெண்ட் டூ கம்ஸ் இன் டு த ப்ளே. ஸோ இது எல்லாத்தையும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் கன்சிடர் பண்ணி தான் அந்த பேஸ் ரேட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் வருது அவங்களுக்கு, ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் வரணும்ல, அதுக்காக ஈக்குவலாக ஆகிடக்கூடாதுல்ல. நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோமோ
அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வந்தால் இட் won't be good இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி நெகட்டிவ் கேரி ஆன் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர் வர மாதிரி. ஸோ as you see, repo rate is not considered while calculating of base rate. ஏன்னா ரெப்போ ரேட்டுன்றது வந்து வேறு கதை. அது வந்து பேங்க்குக்கும் ஆர்பிஐக்கும் உள்ள டீலிங், நம்ம உள்ளே வரமாட்டோம். ஸோ எனி கட் ஆர் டிக்ரீஸ் இன் ரெப்போ ரேட் பை ஆர்பிஐ வாஸ் நாட் பீயிங் ஃபார்வர்டட் பை த பேங்க்ஸ் டு தேர் கஸ்டமர்ஸ். அது ரெப்போ ரேட் வந்து ஆர்பிஐக்கு பேங்க்கு வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க் லோன் வாங்கினாங்க அப்படின்னா they have to pay the interest இல்லையா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேர் ரெப்போ ரேட் இன்ட்ரெஸ்ட். அந்த அவங்க ரெப்போ ரேட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்க பே பண்ணணும். அது பேங்க்குக்கும் ஆர்பிஐக்கும் உள்ள டீலிங். அதில் வந்து நம்ம எப்போவுமே அஃபெக்ட் ஆக மாட்டோம். ரெப்போ ரேட்டே ஆக்சுவலாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிபிஐ, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, சீரியல்ஸ், பல்ஸ், இந்த மாதிரி பலசரக்கு வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அதனுடைய ரேட்டெல்லாம் பொறுத்து தான் வைப்பாங்க. ரீசெண்டாக கூட இன்ஃப்ளேஷன் வந்து 4.42 அப்படின்னு இருக்குது, 4.25 இருக்குது. ஜான்வரியில் வந்து 6.69% இருந்தது, இப்போ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ தட் இன்ஃப்ளேஷனும் கம்மியாக இருக்குது. நம்ம அதனால தான் ரெப்போ ரேட்டை வந்து 4% மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தாங்கன்ற நியூஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கெட் என்கேஜ்டு வித் பேங்கிங் நியூஸஸ் ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி பேங்கிங் அண்ட் அவேர்னஸ் படிக்கும்போது இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தென் எம்சிஎல்ஆர். ஸோ எம்சிஎல்ஆர் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் லெண்டிங் ரேட் விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1st April 2016. ஸோ வெரி ரீசெண்டாக கொண்டு வந்தது தான் இந்த எம்சிஎல்ஆர். இட் இஸ் எய்ம்டு டு ஹெல்ப் borrowers avail several kinds of advances including home loan. ஸோ அதுவே அந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் அதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் லெண்டிங் ரேட் தான் எம்சிஎல்ஆர். ரீசெண்டாக 2016 ஏப்ரலில் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வான்சஸ் இன்க்ளூடிங் ஹோம் லோன்ஸ் முதற்கொண்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எம்சிஎல்ஆர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பேஸ் ரேட் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பேஸ் ரேட்டுக்கு பதில் அதுக்கும் முன்னாடி இருந்தது என்னது, பெஞ்ச் மார்க் ப்ரைம் லெண்டிங் ரேட். ஸோ அதை 2003 இருந்ததை ரீப்ளேஸ் பண்ணது தான் பேஸ் ரேட் 2009. அதை 2016 எம்சிஎல்ஆர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இன் ஆர்டர் டு பெனிஃபிட் borrowers by cutting down the actual lending rate. ஸோ தென் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் கன்சிஸ்ட் ஆஃப், இப்போது பேஸ் ரேட் எதெல்லாம் கன்சிடர் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். பட் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்டை வந்து வேறு விதமாக, லைக் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எவ்வளோ, அங்கே வந்து மொத்தமாக ஃபண்ட்ஸுன்னு இருந்துச்சு, இங்கே மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. நெகட்டிவ் கேரி ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் சிஆர்ஆர் மட்டும்தான் அங்கே எஸ்எல்ஆரும் இருந்துச்சு. ஆப்ரேட்டிங் காஸ்ட் கண்டிப்பாக இங்கேயும் இருக்குது. டெனார் ப்ரீமியம் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். டெனார் ப்ரீமியம் இஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஸோ தென் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் ரேட் விச் இஸ் ரெப்போ ரேட். இது ரொம்ப ரீசெண்டாக 2019 வந்தது தான். ஸோ ரிசர்வ் பேங்க் ஹேட் கன்சிஸ்டட் அண்ட் இன்டர்னல் ஸ்டடி குரூப் to examine various aspects of marginal cost of funds based lending rate MCLR system. ஸோ ஒரு நீங்கள் வந்து ரெப்போ ரேட் எவ்வளோ, சிஆர்ஆர் எவ்வளோ, எஸ்எல்ஆர் எவ்வளோ அப்படின்னு ஒரு இன்டர்வியூக்கோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போவீங்க. பட் ரெப்போ ரேட் எப்போது வந்துச்சு இன்டு த பெஞ்ச் மார்க் ரேட்டாக எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் that's the question mark. So 2019, very recently 2019 தான் MCLR repo rate வந்து came into play. The ISD observed, that is internal study group the ISD. So ISD observed that internal benchmark such as base rate MCLR have not delivered effective transmission of monetary policy. So base rate MCLR வந்து என்ன பண்ணுச்சு, எஃபெக்டிவ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மானிட்டரி பாலிசியை வந்து பண்ணலை, நான் சரியாக டெலிவர் பண்ணலை அப்படின்றத வந்து அந்த ஐஎஸ்டி ஸ்டடியில் தெரிய வந்திருக்கு. ஸோ மானிட்டரி பாலிசியை வந்து ஒழுங்காக எஃபெக்டிவாக அவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தெரிய வரவும் ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்க, all new floating rate personal or retail loans and floating rate loans to MSME extended by banks from October 1, 2019 shall be linked to external benchmark அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி
MCLRோட இருந்ததை பர்சனல் ஆல் ரீட்டெயில் லோன்ஸ், MSMEக்கு கொடுக்குற லோன், இது எல்லாமே வந்து October 1, 2019 எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க்கோட லிங்க் ஆகிடும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. Once in 3 months, banks have to change their external benchmark rate effectivelyன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க? 2019 external benchmark which is also known as repo rate. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் the exemption category. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். loans guaranteed under DRI which is differential rate of interest scheme. ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லோன்ஸ் டு இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் கேட்டகரி. லோன்ஸ் டு ஓன் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த பேங்க் இன்க்ளூடிங் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ். ஸோ ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் அதாவது இப்போ SBIயில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கே வேறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதான் எக்ஸப்ஷன் கேட்டகிரியில் யாரெல்லாம் வரா அப்படின்னா DRI டிஃப்ரென்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீமுக்கு கீழே யாரெல்லாம் வராங்களோ அவங்க. ஒரு பேங்க்கோட எம்ப்ளாயி, அதில் ரிட்டையர்டு எம்ப்ளாயியும் அடங்கும். லோன்ஸ் டு டெபாசிட்டர்ஸ் ஆஃப் த பேங்க் அகெயின்ஸ்ட் தேர் ஓன் டெபாசிட்ஸ். ஸோ அவங்களோட ஓன் டெபாசிட்டுக்கு ஏற்றாப்புலேயே டெபாசிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இவங்க 3 பேரும் தான் எக்ஸப்ஷன் கேட்டகரியில் இருக்காங்க. தென் DRI which is நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா டிஃப்ரென்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த டிஃப்ரென்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஆல் த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸப்ட் RRBs. நோ த பாயிண்ட். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸில் RRBஸை தவிர ஹாவ் டு லெண்ட் 1% ஆஃப் த டோட்டல் அட்வான்சஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் டு த புவரஸ்ட் அமாங் த புவர். ஸோ ரொம்ப அந்த நம்ம வந்து சில பேருக்கு அந்த ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்கல்ல, ஃபர்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த பீப்புள் யாராக இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு முந்தின வருஷம் ப்ரீவியஸ் இயர் அட்வான்சஸ் டோட்டல் அட்வான்சஸ் இருக்கும்ல, அதில் 1%க்கு புவரஸ்ட் ஆஃப் புவர் பீப்புளுக்கு தான் அந்த எக்ஸப்ஷன் போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி 4% per annum. ஸோ இருக்கிறதுலே கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இட் இஸ் த நீட் பேஸ்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு தோஸ் ஹூ இன்டென்ட் டு டேக் அப் எனி ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப புவரஸ்ட் ஆஃப் புவரர் பீப்புளுக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும் இவங்க சைட்லேருந்து அப்படின்றதுக்காக இந்த ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி. குரூப்ஸ் கவர்ட் அஸ் SCs, STs, Adivasis engaged in agricultural operation, physically handicaps, orphanages, women's home, etc. ஸோ இதெல்லாம் வந்து அந்த DRI கீழே வரும். அதர் எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. க்ராப் லோன் நம்மளுக்கே தெரியும். இன் கேஸ் ஆஃப் க்ராப் லோன் அப் டு 3 lakh இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் கிட்ட க்ராப் லோனை கம்மி பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுங்கன்னு விவசாயிகள் வந்து அடிக்கடி வந்து வலியுறுத்துறது, போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் நடக்குது. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்ஸ் இஸ் கிவன் பை, அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஓகே இந்த தள்ளுபடி பண்ணுங்கள், விவசாயிகள் கடனை வந்து தள்ளுபடி பண்ணுங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சப்வென்ஷன்ஸும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ண முடியும். ருப்பி எக்ஸ்போர்ட் கிரெடிட் அட்வான்சஸ் அப்படின்ற இன்னொரு எக்ஸம்ஷனும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அதர் எக்ஸம்ஷனில் க்ராப் லோன் பார்த்தோம். அண்ட் ருப்பி எக்ஸ்போர்ட் கிரெடிட் அட்வான்சஸ் அப்படின்றதும் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் ருப்பி எக்ஸ்போர்ட் கிரெடிட் அட்வான்சஸ் interest rate can be below base rate to the extent of interest subvention available. ஸோ பேஸ் ரேட்டை விட கம்மியாகவும் இருக்கலாம். ALMC அசர்ட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸோ இது வந்து நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த கம்பெனி வந்து அசர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் when the period base rate was effective, base rate was to be reviewed at least once in quarter with the approval of Board of Asset Liability Management Committee as per the bank's practice. ஸோ பேங்க்கில் வந்து இந்த ALMC கமிட்டி வந்து சொல்லுவாங்க அப்ரூவல், அவங்கக்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர். ஸோ 12ல் பாதி 6ல் பாதி 2. அதனால தான் நம்மளுக்கு பை மந்த்லி ரேட்ஸ் வருது. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாமே வந்து
2 months once வர நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக போன 5 டைம்ஸாக வந்து ரெப்போ ரேட்டை வந்து மாற்றாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமானதுனால. ஸோ அந்த 4% ரெப்போ ரேட் வச்சுருக்கிறதுக்கான ரீசன் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சரியாக இல்லை. ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னு அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து கூடுனதுனால அந்த ரெப்போ ரேட் ஆக்சுவலி கூடியிருக்கணும். பட் இந்த கோவிட் சுச்சுவேஷன் விச் இஸ் கிரிட்டிக்கல் அப்படின்றதுனால ஆர்பிஐ கவர்னர் அந்த சக்தி கந்தாதாஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லி வெயிட் பண்ணி ஆக்சுவலாக 6.69 இருந்த ஜான்வரியோட இன்ஃப்ளேஷன் சிபிஐ இன்ஃப்ளேஷன் இப்போது ஏப்ரலில் 4 ஆகிற வரையும் நம்மளோட ரெப்போ ரேட்டை 4%லேயே மெயின்டைன் பண்ணார் சக்தி கந்தாதாஸ். ஆக்சுவலாக ரூல் படி நம்மளோட இந்த சிபிஐ ரேட் வந்து 6% மேலே ஆனாலே ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் ஏன் பண்ணலை? திஸ் இஸ் சம்திங் கிரிட்டிக்கல். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆகிறது சகஜம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அவர் வெயிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ 4 ஆகிடுக்கு. பட் தென் செகண்ட் வேவ் ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல்லேருந்து செகண்ட் வேவ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் ரெட் கலரில் அப்படியே தான் இருக்குது. ஸோ கேன் சி நெக்ஸ்ட் மந்த்து சிபிஐ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிபிஐ அனௌன்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் மினிஸ்ட்ரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் ஓகே, பேங்க் ஷுட் கன்வே த சார்ஜ் in base rate to general public through appropriate channels. Banks can choose fixed and floating rates. Banks are free to determine service charges for any type of transaction. So reverse mortgage rates loan. மார்டேஜ்னால் நான் சொன்ன மாதிரி அடமானம். இட் இஸ் ப்ரைமரிலி இன்டெண்டட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். ரிவர்ஸ் மார்டேஜ் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தான் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்னால் என்ன அப்படின்ற கேள்வி வருன்றதுனால தான் ப்ராக்கெட்லேயே நாங்கள் சீனியர் சிட்டிசன் வச்சுருக்கிறது 60+ ஏஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. மேரிட் கப்புள்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள். ஒன் ஷுட் பி 60+ ஏஜ். அந்த கப்புளில் யாராவது ஒருத்தருக்கு வந்து 60+ ஏஜ் இருக்கணும். அண்ட் அதர் ஷுட் நாட் பி பிலோ 55. ஸோ 55 கீழே இன்னொருத்தவங்க வந்து இருக்கக்கூடாது. House owned by the senior citizens will be mortgaged to bank or lender, and the lender will pay money to the senior citizen on a monthly basis or on agreed terms. So house owned by senior citizens mortgage கொடுப்பாங்க, அடமானம் கொடுப்பாங்க டு த பேங்க் வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுனால அப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியாது. அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அது பேங்க் உள்ளே போனீங்கன்னா தெரியும், ஒரு பேங்க் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேங்க் வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. பர்சனல் லோனுமே 40 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க பேங்க். ஸோ சப்போஸ் இறந்து போயிட்டா அவங்களுக்கு வந்து அந்த லோனை தள்ளுபடி பண்ண சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றதுனால ஸோ இது மோஸ்ட்லி இந்த மாதிரி ரிவர்ஸ் மார்டேஜ் லோன் அவங்க வாங்கினாலும் மேக்ஸிமமாக 20 இயர்ஸ் தான் இருக்கணும். மேக்ஸிமம் பீரியட் வைஸ் 20 இயர்ஸ். நார்மலாகவே எல்லாருமே மேக்ஸிமம் 20 இயர்ஸ் தான் ரிவர்ஸ் மார்டேஜ் லோனே கொடுக்குறாங்க. ஆஃப்டர் த பாரோவர்ஸ் டெத் வந்துச்சா, the loan will be repaid through sale of property and any surplus will be paid to the heirs in the sense அவங்களோட பிள்ளைங்கக்கிட்ட. சப்போஸ் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து the loan will be repaid through sale of property. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து விற்றுருவாங்க. விற்றதுக்கப்புறம் அதில் எவ்வளோ இவங்க இன்னும் கட்டுற மாதிரி இருக்கோ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு ஏதாவது எக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாரிசுகளுக்கு கொடுத்து விடுவார்கள். தென் செக்யூர்ட் லோன். A secured loan is a loan where the borrower pledges and assert as the collateral for the loan. ஸோ நம்ம அதை ஏற்கனவே பார்த்துருந்தோம். அசர்ட்டை கொடுக்கலாம். சம்டைம்ஸ் collateral லோன் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட்ஸாகவும் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. பட் இங்கே செக்யூர்ட் லோன் நம்ம எதெல்லாம் சொல்கிறோம், வெஹிக்கிள் லோனையும் ஹோம் லோனையும் சொல்லுவோம். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு வெஹிக்கிள் லோன் வாங்குகிறேன், பட் நான் வந்து சரியாக பே பண்ணல அப்படின்னா வெஹிக்கிளை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஹோம் லோன் வாங்குகிறேன், ஒழுங்காக பே பண்ணல அப்படின்னா ப்ளூ நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க, இந்த வீடு அவங்களுக்கு. இதை விற்று எவ்வளோ காசு வருதோ அது நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபலோட எவ்வளோ கட்டணுமோ அதை வந்து பேங்க் எடுத்துக்கிட்டு மிச்சம் தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் செக்யூர்ட் லோன்ஸ். ஸோ அதைத்தான் அந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் தான் செக்யூர்ட் லோன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பர்சனல் லோனு தட் இஸ் நாட் செக்யூர்ட் இல்லையா, நம்ம இறந்து போயிட்டா அவ்வளோதான். எதை விற்றும் நம்மளால் அதை காம்பன்சேட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ். சம் ப்ராப்பர்ட்டி as collateral, lenders will have lien over the property, interest rate will be less. ஸோ நகையை வந்து வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுவும் செக்யூர்ட் லோன்ஸ் தான். அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்துட்டோமா. ஸோ அன்செக்யூர்ட் லோன் இஸ் ஒன் in which the borrower does not have to pledge any collateral security. அந்த மாதிரி அன்செக்யூர்ட் லோன்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் பாயிண்டில் அதையும் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. நோ கொலாட்ரல், ரிஸ்க் ஃப்ரம் த லெண்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. லெண்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனா பேங்க்குக்கு தான் அது வந்து ரிஸ்க்கு ஜாஸ்தி. கிவன் பேஸ்ட் ஆன் த கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் த பாரோவர். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. என்னோட மாத சம்பளம் 10,000 அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10,000ல் இவங்களால ஒரு 5,000 வந்து இங்கே கட்ட முடியும் அப்படின்னா தான் கொடுப்பாங்க. என்னோட 10,000ல் 9,000 அவங்க லோன் கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் உள்ள அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் மாத சம்பளம் எவ்வளோ பே ஸ்லிப் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பே ஸ்லிப்பை வச்சு தான் லோன் வந்து டிசைடே பண்ணுவாங்க. நம்ம பர்சனல் லோன்லலாம் நம்ம கேட்ட லோனை கொடுத்துட மாட்டாங்க. ஸோ தட் இஸ் த டிஃப்ரெண்ட் திங் இன் ஹியர். பட் ஹோம் லோன்லேயும் வெஹிக்கிள் லோன்லேயும் அப்படி கிடையாது. எந்த வெஹிக்கிள் வாங்க போகிறோம் அப்படின்ற அந்த வெஹிக்கிளோட சம்திங் ஏதோ ஒரு ஆர் எஸ்டிமேஷன், ஓகே, எஸ்டிமேஷன் ஸ்லிப்பை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த நம்ம கேட்குறது கொடுத்துருவாங்க. பட் பர்சனல் லோன் இஸ் நாட் லைக் தட். எஸ்டிமேட் பண்ணி தான் நம்ம கேட்குறது கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுக்கறது தான். Next, term loan revolving credit. A revolving credit is a line of credit where the customer pays a commitment fee and is then allowed to use the fund when they are needed. நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் ஃபீ வந்து பே பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் அந்த ஃபண்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்ம வாங்குகிற சம்பளத்தை விட இல்லை இந்த இவ்வளோ தான் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்கன்னா இந்த revolving credit கீழே நம்ம வருவோம். It is usually used for operating purposes, fluctuating each month depending on the customer's current cash flow needs. Revolving lines of credit can be taken out by both corporations and individuals. ஸோ இப்போது நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலையே. இப்போது டெடி படத்தில் ஆரியா இருக்க மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் என்னோட இன்கமே. அப்படின்றப்போ ஒரு மாதம் ஷேர் மார்க்கெட் ஹையில் இருக்கும், எனக்கும் நிறைய ப்ராஃபிட் வரும். ஒரு மாதம் அதெல்லாம் பாதாளத்தில் போயிருக்கும், நானும் எந்த ஷேரையும் விற்காமல் இருப்பேன். அப்படின்ற போது என் கையில் காசு இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த டேர்ம் லோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இஃப் யூ டிடன்ட் ஸ்டார்ட் யுவர் ஷெட்யூல் ஃபார் SBI JA yet, ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். அண்ட் டெய்லி CA வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. நைட் 10:05 குவிஸ் இருக்குது. டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மை டாக்ஸ் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி டே.